الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு இஸ்லாத்தினுடைய பாடத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு கலாகதிர் என்று சொல்லப்படக்கூடிய விதியை பற்றி உண்டான இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல், நம்பிக்கையினுடைய அடிப்படை நம்பிக்கையினுடைய பாடத்தில் விதியை பற்றி உண்டான நம்பிக்கையை நாம் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அதை நடைமுறையாக நம்பிக்கை கொள்வது என்பதை குறித்து தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். கொஞ்சம் விசாலமான சப்ஜெக்டு இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்மளால் குறுகி கொடுக்க முடியுமோ அதை நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்குறோம். கலாகதிர் அப்படிங்கிறது இறைவனுடைய நாட்டம், இறைவனுடைய அறிவு, இறைவனுடைய சக்தி, இதை பற்றி உண்டான ஒரு முழுமையான விஷயம்தான் கலாகதிர் அப்படிங்கிறது. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கலாகதிரை நிராகரிக்க முடியாது. அல்லாஹுவை அனைத்தின் மீதும் அதிகாரம் உள்ள, எல்லா விஷயத்தின் மீதும் படைப்பினுடைய அத்தனை உரிமையும் கொண்ட இறைவனுக்கே எல்லா உரிமையும் இருக்கிறது என்பதை, அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்து உண்டான நம்பிக்கை நமக்கு இருக்கிற பொழுது இறைவனை நிராகரிப்பதோ அல்லது அல்லாஹ்வினுடைய சக்தியையோ அவனுடைய அறிவையோ அவனுடைய உரிமையையோ நிராகரித்தல் என்பது கூடாது என்பதை போன்றே கலாகதிர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தையும் நாம் நிராகரித்தல் முடியாது, நிராகரிக்க கூடாது என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ளுதல் அவசியம். கதிர் அப்படின்னா அது இஸ்லாத்தை பொறுத்த அளவில் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஒரு விதி என்று அடையாளமிடப்படுகிறது, விதி என்று அடையாளமிடப்படுகிறது. அது தீர்மானிக்கப்பட்ட ஒரு அளவு என்றோ அல்லது இதுதான் என்று இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து தான் கதிர் என்று சொல்லப்படக்கூடியது. அப்போ அல்லாஹுவால் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் இந்த பூமியில் நிறைய இருக்கிறது. அதை பற்றி உண்டான ஒரு ஈமான் கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுவே அனைத்து படைப்பினங்களினுடைய அதிபதி, நன்மை தீமை இன்பம் துன்பம் எல்லாமே இறைவனுடைய நாட்டப்படி தான் நிகழ்கிறது. அடிப்படையாக இதை நாம் நம்பிக்கை கொள்வது அவசியம். வழிகேடோ நேர்வழியோ, நல்ல விஷயங்களோ தீய விஷயங்களோ, இதை அனைத்தையுமே இறைவன் தான் தீர்மானித்திருக்கிறான். வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான், அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக வைத்திருக்கிறான். எனவே கதிர் அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய நாட்டத்திற்குட்பட்டது, அல்லாஹுவினுடைய அறிவு, அல்லாஹுவினுடைய சக்தியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். இது அத்தனையும் அல்லாஹுவினுடைய தீர்மானத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். அப்போ கதிர் அப்படிங்கிறத ஈமான் கொள்வது, கலா கதிரை ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது. ஈமான் கதிர் அப்படின்னு சொன்னா விதி அப்படின்னு நம்ம பொருள்படுதோம். ஈமான்னா நம்பிக்கை. விதியை நம்பிக்கை கொள்வது 4 அம்சங்களை உள்ளடக்குவதாக இதுல மையப்படுத்தியிருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல சிறிய விஷயங்களோ பெரிய விஷயங்களோ பொதுவாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில ஒரு அறிவுக்குரியதாகவோ இது அத்தனையுமே அல்லாஹ் நன்கறிவான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்வது, நம்பிக்கை கொள்வது அவசியம். அவன் சார்ந்த விஷயங்களையும் அவனுடைய அடியார்கள் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாமே அவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத நம்பிக்கை கொள்ளணும். 2, அல்லாஹ் பாதுகாக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்ஃபூத் அப்படிங்கிற கிதாபில் இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான், லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஒரு பலகையில எல்லாத்தையுமே தீர்மானித்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம புரியணும். அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ஜில் சொன்னாலும் தஅலம் அன்னல்லாஹ யஅலம் மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் அறிவான் அப்படிங்கிறத நீங்க அறிவீங்க தானே. இன்னதாலிக்க ஃபி கிதாப், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது. இன்னதாலிக்க அலல்லாஹ் யஸீர், இது அல்லாஹுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இதை குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ஜில் சுட்டி காட்டுறோம். அப்போ இன்னும் வேற சில வசனங்கள் இருக்கு, நான் பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறேன். 3வதா
இங்க நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வினுடைய நாட்டுப்படி மட்டும்தான் நடக்குது. அவன் சார்ந்தது, அவன் படைத்த எல்லா படைப்புகள் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே அவனுடைய நாட்டுப்படி தான் நடக்குதுங்கிறத நாம நம்பிக்கை கொள்ளணும். ரப்புக்க யஹ்லுகு மா யஷா வ யக்தார். அவன் தான் நாடியதை படைக்கிறான். அவன் தான் தீர்மானிக்கிறான். அது அவனுடைய அறிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்பணும். சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் சுட்டி காட்டுறான். வலவ் ஷா அல்லாஹு லஸல்லத்துகும் அலைக்கும் ஃபலகாத்தலூக்கும். அல்லாஹ் நாடுனா அப்படின்னு சொல்லி சொன்னா படைப்பினங்களை உங்களுக்கு எதிராகவே திருப்புவான், சண்டை போட வைப்பான் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். 4வதா, அனைத்து பொருட்களும் அதனுடைய அடிப்படை தன்மை, யதார்த்தம், பண்பு, அசைவு இது அத்தனையுமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும்? நம்பணும். அல்லாஹ் நிறைய விஷயங்களை இதில் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹு ஹாலிக்கு குல்லி ஷைஇன் வ அலா குல்லி ஷைஇன் வக்கீல். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைத்தான். அவனே எல்லா படைப்புகளின் மீதும் பொறுப்பாளி. வ ஹலக குல்லி ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா. அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுகளையும் அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹுவே உங்களை படைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் சொல்றான் சூரத்து சாஃபால, வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் உங்களை படைத்த இறைவன் தான் தீர்மானிக்கிறான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? சுட்டி காட்டுவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நமக்கு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வினுடைய நாட்டம் அப்படிங்கிறது மிக விசாலமானது. அப்போ அதை வந்து கலா கதிர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாமே அல்லாஹ் விதிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதும் மனிதனுடைய அறிவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். மனிதனுக்கும் இந்த இதை வந்து நம்ம எப்படி நம்பிக்கை கொள்வது அப்படிங்கிறது. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீதுல குர்ஆன்ல 57வது அத்தியாயத்தில் இறைவன் சுட்டி காட்டுறான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த். எந்த விஷயமும் இந்த பூமியில பொதுவாக பூமியிலோ அல்லது குறிப்பாக உங்களுக்கோ ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளும் சிரமமும் நஷ்டமோ ஏற்படுவதற்கு முன்னதாகவே வலாஃபி சமா அல்லாஹ் சொல்றான், வலாஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகத்தில் இடம்பெறாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த பூமியில நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சுட்டி காட்டுறான் சூரத்துல் ஹதீதுல. இப்போ அல்லாஹ்வினுடைய அறிவு இல்லாமல், அல்லாஹ் வந்து குறித்து வைக்காமல் எதுவும் இங்க நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத நாம முதல்ல நம்பிக்கை கொள்ளணும். அப்போ அதே மாதிரி வந்து அல்லாஹு தாலா இன்னொரு சூரத்துல் யூனுஸ்ல வந்து 10வது அத்தியாயம் 61வது வசனத்துல அல்லாஹு தாலா சுட்டி காட்டுறான். 10வது அத்தியாயம் 61ல என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, வமா தகூனு ஃபி ஷஅனின் வமா தத்லு மின்ஹு மின் குர்ஆனின் வமா தகூனு மின் ஷஅன் ஃபி ஷஅனின் வமா தத்லு மின்ஹு மின் குர்ஆனின் வலா தஅமலூன மின் அமலின் இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதன் இது துஃபீதூன ஃபீஹி வமா யஅஸுபு அன் ரப்பிக்க மின் மிஸ்காலி தர்ரத்தின் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா வலா அஸ்கர மின் தாலிக் வலா அக்பர் இல்லா ஃபி கிதாபின் முபீன். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்த போதிலும், குர்ஆனிலிருந்து எந்த வசனத்தை ஓதிய போதிலும், உங்கள் காரியங்களில் நீங்கள் எதை செய்த போதிலும், நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போதே உங்களை நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ் தஆலா நீங்க என்ன செஞ்சாலும், குர்ஆன் ஓதினாலும் சரி, அதே நேரத்துல வந்து உங்களுடைய எந்த காரியத்துல நீங்க ஈடுபட்டிருந்தாலும் உங்களை அல்லாஹ் கவனிக்காம இல்லை. அடுத்து அதை நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுறேன். ஒமா யாஸுபு அன் ரப்பிக்க மின் மிஸ்காலி தர்ரத்தின் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா. பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஒரு அணுவளவும் நபியே உமது இறைவனுக்கு தெரியாமல் என்ன செய்யறதில்லை. வலா அஸ்கர மின் தாலிக் வலா அக்பர் இல்லா ஃபி கிதாபின் முபீன். அது எதுவுமே கிதாபுல பதிவு செய்யப்படாம இங்க இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சூரத் யூனுஸ்ல 10வது அத்தியாயம் 61வது வசனத்துல சுட்டி காட்டுறான். அப்போ வேற ஒரு வசனத்துல அல்லாஹ் சூரத்துல் கமர்ல சொல்ற மாதிரி, இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். இங்க எதுவுமே தீர்மானிக்கப்பட்ட வரையறை இல்லாமல், கதிர் இல்லாமல், அளவு இல்லாமல் என்ன செய்யப்படலை, படைக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறோம். இப்போ இதுல அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தை முதல்ல நாம புரியணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. சரி, இப்போ கலா கதிர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை நிராகரித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நாம வந்து குஃபுர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும்.
இப்ப நம்மளுடைய அறிவு அப்போ நம்ம வந்து சிந்திக்கிறது, நம்ம செயல்படுறது, நம்ம வந்து சாப்பிடுறது, நம்ம வந்து நம்மளுடைய கழிவுகள், நம்மளுடைய வாழ்வுல ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், லாபங்கள் இது அத்தனையுமே அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்படக்கூடியது அப்படின்னா, நான் ஏன் நஷ்டப்படணும்? அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவை கொண்டு சிந்திக்கிறோங்கிற பேர்ல நாம என்ன செய்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பல இடங்கள்ல நாம வந்து நிராகரிப்புக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ, அத வந்து அறிவை குடுத்தும், அது விஷயங்கள் குறித்தும் நாம பார்க்க இருக்கிறோம். பிரச்சனை இல்ல. ஆனால் அடிப்படையாக நாம வந்து கலா கதிர நம்பியே ஆகணும். இது அத்தனையும் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது. ஹதீஸ்களின் அடிப்படையில சொல்லப்போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துக்கு, அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஈமான்னா என்ன? இஸ்லாம்னா என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் கேட்கணும்? அப்படின்னா, இதெல்லாம் தெரியாமலா இருக்குது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஏன் கேட்கணும் அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கணுங்கிற நோக்கத்துல அத கேட்கறாங்கங்கிறது தெரியும். ஒரு கட்டத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது, என்னை விட கேட்கக்கூடியவருக்கு வந்து இந்த கேள்விய கேட்கக்கூடியவருக்கு அதில அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த அடிப்படை ஈமான் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்த நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ்கள்ல பார்த்துருக்கிறோம். அப்ப அந்த ஹதீஸ விளக்கணுங்கிறதுக்காண்டி இல்ல. அப்ப ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது அத்தனையுமே ஒரு வஹிய அறிவிக்கக்கூடிய இறைவனிடமிருந்து வருகிறது. அதை இறை தூதுவர்ட்ட சொல்லி காட்டுறாங்க. இறை தூதுவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்றாங்க? பதிலு முறையா சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு நடைமுறையாக இறைவனால் வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில இந்த பூமியில் தீர்மானிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி கதிர்னா என்ன? ஒரு அளவு, ஒரு அளவீடு. இப்போ வானமும், பூமியும், சூரியனும், சந்திரனும், சூரியன் காலையில உதிக்கணும். அ ச சந்திரன் வந்து இரவுல தான் இப்படி வரணும் அப்படிங்கிறத தீர்மானிச்சது யாரு? இறைவன். அப்போ நட்சத்திரங்கள், அதே மாதிரி வந்து இங்க மனிதர்களுடைய படைப்பு, இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களினுடைய அதிகாரம், இது அத்தனை அது அது செயல்படக்கூடிய அந்த தன்மைகள், அந்த சிஸ்டம் இதெல்லாம் எப்படி வந்து வருது அப்படிங்கிறத நாம வந்து கொஞ்சம் புரிந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது நமக்கு தெளிவான அத்தாட்சிகளா இருக்கும். ஏன்னா, அது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவமத்துல அது என்ன செஞ்சுட்டு இருக்கு? வந்துட்டே இருக்கு. "லஷம்ஸு யம்பகி லஹா அன் துதிரிக்கல் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார் வகுல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன்." சூரத்து யாசீன்ல அல்லாஹ் சொல்றான். சூரியன் சந்திரனை அணுக முடியாது. "லஷம்ஸு யம்பகி லஹா அன் துதிரிக்கல் கமர்." சூரியன் சந்திரனை தொட முடியாது. "வலல்லைலு சாபிகுன் நஹார் வகுல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன்." வானத்துல எல்லா கோள்களும் அது வட்டமிடித்து வந்துகிட்டே இருக்கு. நீச்சல் அடிச்சு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். குறிச்சு படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு ஆச்சரியமான தகவல்கள் தான் இருக்கு. ஆய்வுக்குரிய விஷயங்கள் தான். மனிதனுடைய ஆய்வுக்குரிய விஷயங்கள், சயின்டிஃபிக்கலா வந்து பார்க்கக்கூடிய விஷயம். கோள்கள் எப்படி சுத்திட்டு வருது அப்படிங்கிறத குறித்து ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நேர்கோட்டுல நிக்கும். பட் அது தொட முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாம்ல இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, தான் நாடிய விஷயங்கள, தான் நாடிய ஒரு அளவுக்குள்ள, ஒரு கட்டமைப்புக்குள்ள, ஒரு அதிகாரத்துக்குள்ள அந்த படைப்புகள் அத்தனையுமே வச்சிருக்கிறான். அப்படிங்கிறத குறிச்சு நம்ம ரப்புக்க யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். தான் நாடிய விஷயங்கள அல்லாஹ் படைக்கிறான். அதை எப்படி வாழணும், வைக்கணும் அப்படிங்கிறத இறைவன் தீர்மானிக்கிறான். அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ வானத்துல நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். அத விட்டுருங்க. ஒரு மனிதனுடைய படைப்பு இருக்கு. அந்த படைப்பை குறித்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். "லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷாஉ வ யஹ்பு லிமன் யஷாஉ இனாஸா." மனித வாழ்வுல அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னா, வானத்தும் பூமியத்தையும் படைத்த இறைவன் வந்து அதிகாரத்துக்கு உட்பட்டவன். யஹ்லுகு மா யஷா தான் நாடியத படைக்கிறான். யஹ்பு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹ்பு லிமன் யஷாஉ துக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள குடுக்குறான். தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகள குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்து 42வது அத்தியாயம் 42ல 42வது அத்தியாயத்துல 49லிருந்து 50 வரைக்கும் வரக்கூடிய வசனங்கள் நமக்கு இதை தெளிவுபடுத்தி காட்டுது. அப்போ குர்ஆன்ல வந்து அல்லாஹ் நெறைய விஷயங்கள நமக்கு அவனுடைய அதிகாரத்த குறிச்சு நமக்கு சுட்டி காட்டுறான். அப்போ வானம் பூமி ஒரு வானம் பூமியினுடைய அதிகாரம் இருப்பது போன்று, இந்த பூமியில ஒரு குழந்தை எப்படி உருவாகணும்? ஆண் குழந்தையா, பெண் குழந்தை எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்றான்? சுட்டி காட்டுறான். இன்னும் அந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் தஆலா 42, 49 டூ 50 வரைக்கும் நீங்க அத படிச்சு பார்த்தீங்கன்னா, 42வது அத்தியாயம் 49லிருந்து 50 வரைக்கும் உண்டான வசனங்கள படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தான் நாடியவர்கள வந்து ம் ம் அது என்ன அகீம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலட்டுத்தன்மை உடையவர்களாகவும் இறைவன் தான் ஆக்குறான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றான்.
அவங்களுக்கு இரட்டை குழந்தைகளை கொடுக்குறான். அவங்களுக்கு குழந்தை ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா குடுக்குறான். சில பேர வந்து மலடர்களாக மாத்துறான். அப்படிங்கிறது எல்லாம் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு. அல்லாஹ் தஆலா வேறு சில வசனத்துல சொல்லுவான். "ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா." ஒரு தாயினுடைய வயிற்றில இருக்கக்கூடிய குழந்தையினுடைய வடிவம் எப்படி இருக்கணுங்கிறத தான் நாடியவன் இறைவன் தான் படைக்கிறான். அவன் தானே வந்து அந்த உருவம் எப்படி இருக்கணுங்கிற படைக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய முகம் எப்படி இருக்கணும், வடிவம் எப்படி இருக்கணுங்கிறத இறைவன் தான் படைக்கிறான். "வமா யாமுரு மின் முஅம்மரின் வலா யன்குஸு மின் உம்ரிஹி இல்லா ஃபீ கிதாப்." ஆயுள் கூடுவது, குறைவது எல்லாமே இறைவனால் விதிக்கப்பட்டது தான். அது இறைவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறத இறைவன் சுட்டிக்காட்டுறான். யார் இப்போ உயிரோட இருக்கணும், மரணிக்கணுங்கிறதையும் அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். "வமா கான லிநஃப்ஸின் அன் தமூத்த இல்லா பிஇذனில்லாஹி கிதாபம் முஅஜ்ஜலா" அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லும். 3வது அத்தியாயம் 145ல. "வமா கான லிநஃப்ஸின் அன் தமூத்த இல்லா பிஇذனில்லா." எந்த உயிர் மரணிக்கணும், எந்த உயிர் மரணிக்க முடியாதுங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யாரு? அது அல்லாஹ்வினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்போ மனிதன் சாப்பிடுறது, அது குடிக்கிறது, அவன் வந்து இந்த பூமியில வந்து தொழுவுறது, சத்தியத்தோடு இருக்கிறது, கொலை செய்றது, திருடுவது, இது அத்தனையுமே இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால், இது மனிதர்கள் என்ன செய்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, சில தேவைகள இபாதத்துகள் அப்படிங்கிற அடிப்படையில இறைவன் சில சுதந்திரங்கள் கொடுத்திருந்தாலும் கூட, மனிதர்கள் தங்களுடைய கைகளால் என்ன செய்றாங்க? சில பாவங்களையும் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சுட்டிக்காட்டுறான். அப்போ அந்த அடிப்படையில நெறைய கருத்து முரண்பாடுகளும் இருக்குது. கருத்து முரண்பாடுகள் கொண்ட ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டியது, விசாலமாக சிந்திக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் அடிப்படையாக சில விஷயங்கள் நடுத்தரமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மனிதனுக்கு வந்து சுதந்திரமான அ இறைவன் வந்து என்ன செஞ்சிருக்கான்னா, சக்திய கொடுத்திருக்கிறான். அதுல முரண்பாடு இல்ல. சக்திய கொடுத்திருக்கிறான். மனிதன் சிந்திக்கக்கூடியவர்களா லா இக்ராஹ ஃபித்தீன் சொல்றான். மார்க்கத்துல எந்தவித முரண்பாடும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். இது அத்தனையுமே குடுத்திருக்கான். ஆனால் மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய குடுத்திருக்கிறான். அவனுக்கு அறிவையும், புலனையும் குடுத்திருக்கான். அந்த அறிவும், புலமும் அந்த அறிவும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இறைவனை நிராகரிக்கக்கூடியதுக்கு ஆயிறக்கூடாது. அதுக்கு இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது பொறுப்பையும், கடமையும் தான் என்ன செய்யணும்? மையப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அது செய்தா நன்மை, செய்யவில்லைன்னா தீமை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த இந்த புரிதல் அப்படிங்கிறது இந்த வடிவத்துக்கு மத்தியில வரும்போது, ஒருபோதும் இறை மறுப்புக்கு உள்ளானதாக ஆயிறக்கூடாது. ஒருபோதும் இறை படைப்புக்கு எதிரானதாகவும் மாறிறக்கூடாது. அதனால என்னுடைய அறிவு எனக்கு வந்து விசாலமானது அப்படிங்கிற பேர்ல, நமக்கு அறிவு அல்லாஹ் தானே குடுத்திருக்கிறான். அப்ப அதுல வந்து நான் வந்து என்னுடைய மன இச்சையின்படி செயல்பட முடியுமா அப்படின்னா, அங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு "வமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா" இறைவன் சுட்டிக்காட்டுறான். சில இல்முகள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நெறைய எல்லா அறிவும்லாம் எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்படல. அப்ப அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து, இறைவனுடைய சக்தியை உணர்ந்து, இறை அறிவை உணர்ந்து, இறைவன் பக்கம் சார்ந்து நிற்பது தான் இந்த கலா கதிர்ல வந்து சாத்தியமானதாக இருக்கும். அது அல்லாம என்னுடைய அறிவுக்கு தகுந்தவாறு நான் வாழ்வேன். நான் எப்படினாலும் வாழ்ந்துகிட்டே இருப்பேன். அப்படிங்கிற மாரி நம்மளுடைய மன இச்சைகள வந்து என்ன செய்யக்கூடாது. இதுல வந்து நாம வந்து கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அதனால இறைவன் வந்து தீர்மானிச்சிருக்கிறான். அந்த இறைவனுடைய தீர்மானத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். எனக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. எனக்கு சிந்தனையினுடைய சக்தி இருக்கிறது. ஆனால் அதற்காக வேண்டி இறை மறுப்புக்குரிய காரியங்களிலோ, சிந்தனைகளிலோ நான் ஈடுபடக்கூடாது. அப்படிங்கிறத இறைவன் தடுக்கிறான். அவர்கள் வழிகேடர்கள்ன்னு சொல்றான். அதனால அந்த வழிகேட்டுக்கு நாம போயிறக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய இல்ம் அப்படிங்கிறது, அது ஈமானினுடைய பலத்தை கூட்டியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, ஈமானுடைய பலத்திற்கோ, இறைவனுடைய அந்த கட்டளைகளுக்கு, விதிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்ற தன்மைக்கோ முரண்பாடாக அமைந்து விடுதல் கூடாது. அதற்குண்டான எல்லா சாத்தியங்களும் இங்க இருக்கிறது. இந்த விஷயத்துல ஷைத்தான் நேரடியாக இறைவனிடத்துல சவாலிட்டுட்டு வந்திருக்கான். அதான் லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்று சொல்லப்படக்கூடிய விதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களுக்கு தான் இறைவன்ட்ட வந்து சவால விட்டுட்டே வந்தான். நான் வழி கெடுப்பேன் அப்படின்ட்டு. அப்போ நாம இந்த விதியை நம்புவது அப்படிங்கிறது அடிப்படை கடமையாக இருக்கிறது. நம்மளுடைய செயல்பாடுகள்ல நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அத்தனைக்கும் அது கஷ்டமாக வந்து விட்டது. அதனால அல்லாஹ்வை நிராகரிக்கிறங்க நிலைக்கு போறது அப்படிங்கிறது எப்படி கூடாதோ, அதே மாதிரி நாம் விதியை நம்பாமல் நிராகரிப்புக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. விதியை இறைவன் தீர்மானித்திருக்கிறான்.
அந்த தீர்மானம் இறைவன் நம்மீது ஒரு பூமியினுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத இறைவன் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறான் அப்படின்னா, அந்த சிஸ்டத்தினுடைய எண்டு இப்படித்தான் இருக்குங்கிறதெல்லாம் நாம கணிக்க கூடாது. அந்த சிஸ்டத்தினுடைய எண்டு இறைவனுடைய கையில தான் இருக்குங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அது இறைவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுங்கிற புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் கலா கதிர்ல சரியான வழியா கொண்டு போய் நிப்பாட்டும். அது அல்லாம இந்த சிஸ்டத்தை தாண்டி வேற என்ன இருக்குன்னு நாம தேடி திரிந்தோம் அப்படின்னா, அது சைத்தானுடைய தூண்டுதலாக மாறிடும். அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையா பார்க்கிறோம். அதே நேரத்தில மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரமான கருத்து இருக்கிறது. ஆனால் அது அத்தனையும் ஈமானின் வலுவை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர, நிராகரிப்பை நோக்கி சென்று விடக்கூடாது. அப்படிங்கிறத பார்க்கிறோம். சில பேர் இதுல வித்தியாசப்படக்கூடிய விஷயங்கள சிந்திக்கிறாங்க. அப்போ மனிதன் வந்து அவனுடைய ஜபரியாக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்கு. கதரியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வகைப்படுத்துறாங்க அறிஞர்கள். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அ ஜபரியாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மனிதன் அவனுடைய செயல்கள்ல நிர்பந்திக்கப்பட்டுறான். அதனால அவனுக்கு வந்து சுயமோ, சக்தியோ கிடையாது அப்படின்னு சொல்லி சுட்டுறாங்க. கதிரியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் ஒரு செயலை செய்யக்கூடிய விஷயத்திலயும், அதை நாடக்கூடிய விஷயத்திலயும் சுதந்திரம் இருக்கு. ஆனா, அதிலே அல்லாஹ்வினுடைய நாட்டமோ, சக்தியோ இல்ல அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டுறாங்க. அது இல்ல. அப்படி இல்ல. இது 2மே உடன்பட்டது தான். இஸ்லாம்ல ஜபரியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய அறிவு, அவனுடைய செயல்களில் அவனுக்கு வந்து ஒரு சிஸ்டத்த அல்லாஹ் வகுத்திருக்கிறான். கதரியாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க சொல்ற மாரியோ, இத மாரியான ஒரு கேட்டகரியில ஒரு நடைமுறைய நாம வந்து பிரிச்சு பார்த்தோம், ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இறைவன் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறான். அது அந்த தீர்மானத்துக்கு உட்பட்டு தான் ஒரு மனிதன் வாழ முடியும். இறைவனுடைய தீர்மானம் தான் உயர்ந்தது. இறை நாட்டம் தான் உயர்ந்தது. இறைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தீர்மானித்திருக்கிறான். அதற்குத்தான் அறிவு, அதற்குத்தான் சிந்தனை, அதற்குத்தான் ஒரு பகுத்தறிவு, சுதந்திரம். அத்தனையும் இறைவன் அதுக்குத்தான் கொடுத்திருக்கிறாங்கிறது புரிந்து கொண்டு, தான் நாடியவர்களுக்கு இறைவன் நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.